தோ வந்துருச்சுங்க நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க போன் POCO X5 Pro. ரெண்டு பாக்ஸஸ், ரெண்டு டிஃபரெண்ட் கலர்ஸ்ல. ஒரு பாக்ஸ் தான் அன்பாக்ஸ் பண்ண போறேன். இந்த போன் அன்பாக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்னோட குவிக் ரிவ்யூ சொல்ல போறேன். நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா என் பேர் ஹர்ஷா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஆல்ரைட், ரெண்டு பாக்ஸுமே இருக்கு. ஒரு பாக்ஸ்ல நான் ஒரு போனை அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். அந்த ஹீரோ கலர் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். நான் அதை சைடுல வச்சிட்டேன். அது அப்புறமா காட்டுறேன். பட் ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் என்ன கிடைக்கும் இதுக்குள்ளன்னு. ஆல்ரைட், பாக்ஸ்ல என்ன போட்டிருக்காங்கன்னா POCO X5 Pro 5G மேட் இன் இந்தியா. அப்புறம் இது வந்து 8GB 256GB வேரியன்ட் இன் ப்ளூ கலர். ஆல்ரைட், தரா, let's see what is there inside. SIM ejector toolங்க ஃபர்ஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் pamphlets, TPU case, Redmi Note 12 Pro Plus இந்த மாதிரி phones நாங்க பார்த்தோம்ல அதே மாதிரி பட் வித் flat sides. என்ன இருக்கீங்க? phone இருக்குங்க, எடுத்து பார்த்துடலாம். எப்பவும் போல சைடில் வச்சிருவோம், அப்புறமா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து வேற என்ன ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அதை செக் பண்ணிடலாம். ஓகே, you get a 67 watt charger. அது என்ன போட்டிருக்குன்னா டிசைன் பை ஷாமின்னு போட்டிருக்கு. of course POCO ஷாமியோட கம்பெனி தாங்க. அப்புறம் ஒரு டைப் ஏ டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஆல்ரைட், எல்லாத்தையும் சைடில் வைப்போம் எக்ஸெப்ட் ஃபார் த கேஸ். ஃபோன் எடுத்து பார்த்துடலாமா? நைஸ் கூல் ப்ளூ கலர்ல இருக்குங்க. ஃபிளாட் டிசைன், அழகா இருக்கு பார்க்கிறதுக்கு. இந்த கேஸை போட்டு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட். ஸ்னக் ஃபிட், வெரி டைட், சூப்பர். சரி, நான் இன்னொரு போன் மறைச்சு வச்சிருந்தேன்ல அதை எடுத்துட்டு வரேன். நீங்க பாப்பீங்களா, அப்படியே ஷாக் ஆயிருவீங்க. என்னோட ஃபேவரட் கலருங்க அது. சூப்பரா இருக்கு பார்க்கிறதுக்கு. இதுதான் ப்ளூ கலர். ஓகே, நான் மறைச்சு வச்சிருந்த கலர் எது தெரியுமா? Oh my god, this looks good இல்லையா? yellow and black accentsங்க. சான்ஸே இல்ல. இத சைடுல வச்சிடுறேன். இப்போ நான் இதை பத்தி தான் பேச போறேன் பிகாஸ் இதுதான் என்னோட ஃபேவரட் கலருங்க. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா இந்த எல்லோ பாடியில ஒரு பிளாக் கலர் கேமரா மாடியூலும், அப்புறம் ஒரு பிளாக் கலர் கட் அவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க, பிளாக் கலர் சைட்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இந்த எல்லோ கலர் பவர் பட்டன் வித் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், சூப்பர் ஃபாஸ்ட் அன்லாக் பண்ற இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சொல்ல போனா இட்ஸ் அன் ஆல் பிளாஸ்டிக் டிசைனுங்க. ஆனா பிளாஸ்டிக்கை கரெக்டா யூஸ் பண்ணி ஒரு அழகான போனை கிரியேட் பண்ணது வந்து இதுதான் நான் சொல்லுவேன். POCO வெரி வெரி குட் ஜாப். நான் சொல்ல மாதிரி பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, ஆனா அதுக்கு மேல வால்யூம் ராக்கர் கொடுத்திருக்காங்க. அது வந்து Black கலர்ல இருக்கு. அப்புறம் போர்ட்ஸ் விஷயத்துல வந்து POCO ஷாமி எப்பவுமே குறை வைக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு டைப் சி போர்ட் கீழ கிடைக்கும். of course ஸ்பீக்கர் கிரில் பிளஸ் மேல ஒரு ஸ்பீக்கர் கிரில், so that works in stereo speaker setup. அப்புறம் ஒரு சிம் கார்டு ட்ரே கொடுத்திருக்காங்க. என்ன சிம் கார்டு ட்ரேன்னு குயிக்கா பாத்துடலாம். ஓகே, தொடர்ந்து பாத்துடலாம். ஓ, சிம் கார்டு போட்டு டெஸ்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு டுவல் நானோ சிம் கார்டு ட்ரே கொடுத்துருக்காங்க வித் நோ மெமரி கார்டு ஸ்லாட் எக்ஸ்பான்ஷன். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்ஃபோன் ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்ஃப்ராரெட் பிளாஸ்டரும் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் ரிமோட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. நான் இந்த ஹெட்ஃபோன் ஜாக் பற்றி பேச விரும்புகிறேன். ஏன் தெரியுமா? இந்த ஹெட்ஃபோன் ஜாக் ஒரு 7.9 மில்லிமீட்டர் தின் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அடுத்த எந்த பிராண்டாச்சும் உங்களுக்கு சொன்னாங்க இல்லை எங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை அதனால தான் நாங்கள் ஹெட்ஃபோன் ஜாக் போட முடியலன்னா அவங்கள்ட்ட சொல்லுங்க போக்கோல 7.9 மில்லிமீட்டர்ஸில் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அதுவும் இல்லாமல் 7.9 மில்லிமீட்டர்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு 5000 mAh பேட்டரியும் கொடுத்திருக்காங்க உள்ள. ப்ரோ டிசைன் இன்னொரு விஷயம் என்னன்னா இட்ஸ் ஸ்டர்டி ஃபோனுங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு கார்னிங் கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனும் கொடுத்திருக்காங்க. அப்புறம் IP53 ரேட்டிங், ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் ரேட்டிங் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஓவரால் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பாத்தீங்கன்னா POCO 2 thumbs up. இன்ஃபேக்ட் இந்த X5 Pro பக்கத்தில் Redmi Note 12 Pro, 12 Pro Plus, அப்புறம் Realme 10 Pro Plus வச்சீங்கன்னா நான் இந்த ஃபோன் தான் பிக் பண்ணுவேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து POCO X5 Proல உள்ள பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேச போறேன். ஏன்னா அதுதான் இதோட மெயின் ஹைலைட் பாயிண்டிங்க. ஏன்னா இந்த பிரைஸ்ல பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஃபோன்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. அந்த ஃபோன்ஸ்ல எல்லாமே உங்களுக்கு MediaTek Dimensity 1080 சிப் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஃபோனில் உங்களுக்கு Snapdragon 778G சிப் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 778G with LPDDR4X RAM and UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு வேரியன்ட் கிடைக்கும் உங்களுக்கு, 6128 and 8256. 778G ஓட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு Antutu ஸ்கோர்ல, Geekbench மல்டி ஸ்கோர்ல ரெண்டுத்துலயுமே இட் இஸ் பெட்டர் than MediaTek Dimensity 1080. அப்புறம் அதுக்கப்புறம் நாங்க CPU throttle test ரன் பண்ண போது கூட எங்களுக்கு 90% ஸ்டெபிலிட்டி கிடைச்சது, which is definitely better than MediaTek Dimensity 1080. அப்புறம் நீங்க கிராஃபிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் COD மொபைல் ஓபன் பண்ணி பாருங்க. It runs better with higher graphics on POCO X5 Pro compared to Realme 10 Pro Plus, அப்புறம் Redmi Note 12 Pro, அப்புறம் Redmi Note 12 Pro Plus. So gaming and performanceக்காக ஒரு ஃபோன் வேணும்னா கண்டிப்பா நீங்க POCO X5 Pro கன்சிடர் பண்ணலாம்.
பண்ணலாம். அதே சமயத்தில் Redmi K50 இருக்கு, அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. பட் திஸ் இஸ் அ வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ் ஃபோன். அப்புறம் டிஸ்பிளே இருக்கு இந்த ஃபோனில், ஐயோ தாறுமாறுங்க. 6.67 inch 120 Hz POLED பேனல். இந்த 120 Hz வந்து உங்களுக்கு வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 30, 60, 90 டிபெண்டிங் ஆன் தி சிச்சுவேஷன் அது ஸ்விட்ச் பண்ணிக்கும். ஏன் தாறுமாறுன்னு சொல்றேன்னா, உங்களுக்கு 500 nits ஆஃப் பேசிக் பிரைட்னஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் HBMல வந்து உங்களுக்கு 900 nits ஆஃப் பீக் பிரைட்னஸ், டால்பி விஷன், HDR கான்டென்ட் பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஒன்லி Xiaomi and POCO தான் உங்களுக்கு இந்த பிரைஸ் ரேஞ்சில் டால்பி விஷன் சப்போர்ட் கிடைக்குங்க. டால்பி விஷன் வீடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 10-bit பேனல் இதுங்க. இதோட கலர்ஸ் DCI-P3 100% கலர் கேமெட் கிடைக்கும் உங்களுக்கு. குவாலிட்டி வந்து செம்மையான குவாலிட்டிங்க. அப்புறம் டிஸ்பிளேல ஃபிளாட் டிஸ்பிளே வித் 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்க்கும் சூப்பர்பாக இருக்குங்க. ஓவரால் டிசைனுக்கு அப்புறம் டிஸ்பிளேயும் 2 thumbs up தான். சென்சர்ஸ் விஷயத்தில் எல்லா சென்சர்ஸும் உங்களுக்கு கிடைச்சிடும் எக்ஸப்ட் ஃபார் NFC. உங்களுக்கு Bluetooth 5.1 அண்ட் Wi-Fi 5 சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 5G வந்து உங்களுக்கு எல்லா 5G பேண்ட்ஸும் கிடைச்சிடும். இந்தியாவில் சப்போர்ட் பண்ணுற எல்லா 5G பேண்ட்ஸும் இந்த ஃபோனில் கிடைச்சிடும். இந்த அழகான ஃபோனில் கிடைச்சிடும். பேட்டரி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நாங்கள் டெஸ்ட் பண்ணோம். 1 day பேட்டரி லைஃப் கண்டிப்பாக கிடைச்சிடும். அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு 67 watt சார்ஜர் கொடுத்துருக்கனால உங்களுக்கு 0 to 100 47 minutesல ஃபுல் சார்ஜ் ஆயிரும். பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் இஸ் ஆல்சோ வெரி குட். இதோட ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடைக்க சான்ஸ் உண்டு இந்த பிரைஸ் ரேஞ்சில். பட் திஸ் இஸ் ஸ்டில் வெரி குட். எல்லாமே இது வரைக்கும் நல்லா தான் இருந்தது. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாஃப்ட்வேர் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. பட் இட் have been better அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு MIUI 14 கொடுத்துருக்காங்க வித் Android 12. இந்த பிரைஸ் ரேஞ்சில் இருக்க எல்லா பிராண்ட்ஸுமே Realme, Oppo, Vivo, OnePlus, Motorola எல்லா பிராண்ட்ஸுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பா Android 13 கொடுக்குறாங்க. இட்ஸ் ஒன்லி Android 12 on this. அப்புறம் உங்களுக்கு 2 platform OS அப்டேட்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் 3 செக்யூரிட்டி அப்டேட்ஸ். அப்படின்னா Android 13 and 14 கிடைக்கும். மற்ற ஃபோன்ஸ் எல்லாம் 2 years சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுக்கு 14 and 15 கிடைக்குங்க. அப்புறம் MIUIல நான் பார்த்ததுல ப்ளோட்வேர் கண்டிப்பா இருக்குங்க. மோஜ், பபிள் ஷூட்டர் அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் போட்டு வச்சிருக்காங்க. பட் அதர்வைஸ் MIUI பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீச்சர் ரிச்சான சாஃப்ட்வேருங்க. நிறைய விஷயம் நீங்க பண்ணலாம். சின்ன சின்ன விஷயம் சேஞ்சஸ் பண்ணலாம். சாஃப்ட்வேர் படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு குட் சாஃப்ட்வேர், ஃபீச்சர் ரிச்சா இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். பட் மெயினா என்னன்னா POCO லான்ச்சருங்க. இதுல ஆஃப் கோர்ஸ் POCO ஃபோன்னால POCO லான்ச்சர் கொடுத்துருக்காங்க. POCO லான்ச்சரோட ஆப்டிமைசேஷன் இருக்கு இந்த ஃபோன்ல சூப்பர்ப். 778G கூட ஃபோன் அப்படியே சல்லுன்னு ஒர்க் ஆகுதுங்க. ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. ஸோ வேற ஃபோன்ஸ் இந்த பிரைஸ் ரேஞ்சில் நீங்க வாங்குனீங்கன்னா அதோட கண்டிப்பா பெட்டரா தான் இருக்குங்க. ஓகே, கேமரா பத்தி பேசுவோமா? ஃபர்ஸ்ட் டைம் ஒரு POCO ஃபோன்ல 108 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க வித் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகாபிக்சல் மேக்ரோ ஆஃப் கோர்ஸ். அப்புறம் 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. நாங்க கேமரா அவ்வளோ டீடைலா டெஸ்ட் பண்ணல. பட் ஓரளவு நிறைய பிக்சர்ஸ் எடுத்தோம். அதுல வந்து பிரைமரி கேமரா இஸ் குட், டீடைல், ஷார்ப்னு சொல்லுவோம். பட் ஃபேஸ் டோன்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். HDRல வந்து ஹைலைட் கரெக்ஷன் நல்லா இருக்கு. ஷேடோ கரெக்ஷன் வந்து அவ்வளோ நல்லா இல்லை. லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி பிக்சர்ஸ் நல்லா இருக்குங்க. அல்ட்ரா வைட் கூட லோ லைட்ல நல்லா பண்ணுது. அல்ட்ரா வைட் பிக்சர்ஸ் கூட ஓரளவு பரவாயில்ல. மேக்ரோ ஷாட்ஸ் வந்து 2 MP மேக்ரோ ஷாட்ஸ்ங்க. ஸோ இட் இஸ் எக்ஸாக்ட்லி லைக் தட். ஐ எம் நாட் அ ஃபேன் ஆஃப் மேக்ரோ ஷாட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூ வில் லைக் இட். அப்புறம் செல்ஃபி கேமரால தான் கொஞ்சம் என்ன சொல்றது, ஷார்ப்னஸ் இருக்கு. பட் ஃபேஸ் கலர் டோன் இருக்குல்ல, அது கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. வீடியோ ரெக்கார்டிங்ல வந்து 4K 30 FPS ரியல்ல கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் ஃப்ரண்ட்ல வந்து 1080p 60 FPS கிடைக்கும். EIS ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு கிடைச்சிடும். கேமரா பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னா டீசென்ட்னு சொல்வேன், நாட் த பெஸ்ட். இந்த டிசைன், டிஸ்பிளே அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ்லாம் கிரேட்டா இருந்தது. கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இஸ் குட்னு சொல்லலாம். கேமரா சாம்பிள்ஸோட லிங்க் நான் போட்டுறேன் டிஸ்கிரிப்ஷன்ல, போய் அங்க செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு நீங்க கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க அங்க போனீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் ரெட் கலர்ல, அதை அழுத்திடுங்க. ஏன்னா உங்க ஆதரவு எங்களுக்கு தேவை. ஸோ இதாங்க எங்க அன்பாக்சிங் அண்ட் குவிக் ரிவ்யூ ஆஃப் POCO X5 Pro. ஆல்மோஸ்ட் டீடைல் ரிவ்யூ தான் சொல்ல. பட் ஓவரால் டீடைல் ரிவ்யூ வந்து நான் இங்கிலீஷ் சேனல்ல பண்ணிருக்கேன். நீங்க இந்த வீடியோவை இங்கிலீஷ்ல பார்க்க விரும்புறீங்கன்னா லிங்க் போட்டுறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க POCO X5 Pro பத்தி? உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா? கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு கண்டிப்பா இந்த கலர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் நான் வெளியே எடுத்துட்டு போகும்போது எந்த ஃபோன் இது அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ தட் வாஸ் குட். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோக்கு. இந்த ஃபோனோட கம்பேரிசன் நீங்க பார்க்க விரும்புறீங்கன்னா வேற ஃபோன்ஸோட கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா ட்ரை பண்றேங்க. ஸோ இந்த மாதிரி ஆசம் ஃபோன் ரிவ்யூஸ்க்காக டக்குன்னு டெக் போடுங்க கிளிக் Trakin Tech Tamil.